வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம்பாக்கம் ஜோதிடர். உங்களிடத்தில் யூடியூப் சேனலில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். நான் அடிக்கடி மழை வரும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். அது நன்றாக புரிந்து கொண்டு இருக்கிறது. அது கேட்டு சளிச்சு போச்சுதான் இதே சொல்கிறானே நினைக்காதீர்கள். மழை என்பது எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதம். சில கஷ்டங்கள் இருக்குதான் செய்யும். இன்னும் தண்ணி இல்லைன்னா ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் தண்ணிக்கு ஆங்காங்கே போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சில இடங்களில் மழை பெய்யவில்லை என்று. ஆகவே சொல்கிறேன், நீங்கள் அதை தவறாக நினைக்காதீர்கள். இருந்தாலும் அன்னாலும் மழை பெய்யும் சொல்கிறான்னு தவறாக நினைக்காதீர்கள். அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு கருத்து சொல்கிறேன். நீங்கள் முக்கியமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நம்ம திருச்சியிலிருந்து 18 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டரில் திருப்பட்டூர் என்ற ஊரில் பிரம்மா கோயில் இருக்கிறது. நம்மளை படைத்த பிரம்மாவுக்கு அங்கே கோயில் இருக்கிறது. அங்கே சென்று வாருங்கள். அதாவது திருச்சியிலிருந்து 35 கிலோமீட்டர் சென்னை போகிற வழியில் திருப்பட்டூர் என்ற ஊரில் பிரம்மா கோயில் உள்ளது. அங்கு சென்று வாருங்கள். கோயில் தெரியாதவர்கள் சென்று வாருங்கள். தெரிந்தவர்கள் சென்று வந்திருந்தாலும் அது முறைப்படி கும்பிடாத இருந்திருப்பீர்கள். முறைப்படி கும்பிட வேண்டும். வியாழக்கிழமை உகந்த நாள், 100க்கு 100 வியாழக்கிழமை உகந்த நாள். வியாழக்கிழமை போக முடியாதவர்கள் மற்ற நாள் போகலாம். அதனால் ஒன்றும் வருத்தம் இல்லை. வியாழக்கிழமை சென்று வந்தால் நல்லது. வியாழக்கிழமை போக முடியாதவர்கள் மற்ற நாளும் போகலாம். அது ஒரு முக்கியமான கருத்தாக சொல்கிறேன். அதேபோல் நீங்கள் அந்த பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நேராக பிரம்மா மட்டும் பார்த்து நேராக வீட்டுக்கு வரணும். சமயபுரம் போகலாம், ஸ்ரீரங்கம் போகலாம், கல்லணை சென்று வரலாம். அப்படி என்று நினைக்காதீர்கள். அது சுற்றுலாவுக்கு அர்த்தம், தெய்வத்தை கும்பிட அர்த்தம் கிடையாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய காரியம், குடும்பத்தில் உள்ள சில சுபகாரியங்கள் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நமது பிரம்மா கோயிலுக்கு, திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள பிரம்மா கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய பலன் 100க்கு 100 கிடைக்கும். இந்த மாதிரி கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து காரியம் ஆகவில்லை என்றால் தான் என்ன சந்திக்கணும் அதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சோழி மூலம் என்ன தடுக்கணும் கண்டுபிடிப்பேன். நீங்கள் சென்று வாருங்கள். அதேபோல் குலதெய்வத்தை மறக்காமல் குலதெய்வத்தை வேண்டுங்கள். உங்களுக்கு குலதெய்வம் தான் முக்கியம். அனைவருக்கும், எனக்கும் இல்லை, அனைவருக்கும், உலகத்தில் அனைத்து கோடி மக்களுக்கும் அவரவர்கள் குலதெய்வம் தான் முக்கியம். குலதெய்வத்தையும் வணங்குங்கள். இந்த வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி கடவுளும் பிரம்மாவும் அங்கே அமர்ந்து கொண்டு காட்சி தருகிறார்கள். அங்கே சென்று வாருங்கள். உங்களுடைய பலன் நன்றாக இருக்கும். நம்ம காரியங்கள் வெற்றியடையும். தொழில் சாணம் நன்றாக இருக்கும். திருமண காரியங்கள் நன்றாக நடக்கும். மற்ற எந்த காரியம் இருந்தாலும் நமக்கு நினைத்தபடி நடக்கும். ஆனால் நாம் தெய்வத்தை வணங்குவது, தெய்வத்தை மட்டும் வணங்க வேண்டும். நேரம் அங்கேயும் சுற்றுலா செல்லக்கூடாது. அதுதான் தவறு. சமயபுரம் போயிட்டு வரலாமே, ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம், கல்லணை போயிட்டு வரலாம், இந்த மாதிரி செய்யவே கூடாது. கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்போ தான் பிரம்மாவுடைய பலன் உங்களுக்கு கிடைத்த மாதிரி இருக்கும். அதை அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பவும் சொல்கிறேன், கேளுங்கள். ஆகவே யூடியூப் பார்க்கும் அன்பர்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு பிரம்மா கோயில் சென்று வாருங்கள். பலனை அறியுங்கள். நான் ஈரோடு மாட்பாள பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியின் தோட்டம் என்ற இடத்தில் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. திருமண தகவல் மையம் திருமண தகவல் உதயமாகி இருக்கிறது. அகத்தியர் திருமண தகவல் மையம் என்று உதயமாகி இருக்கிறது. நீங்கள் ஜாதகம் பரிவர்த்தனை செய்ய விரும்பும் வாசகர்கள் ஜாதகத்தை பதிவு செய்து கொள்ளலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.